சிங்கப்பூர் சபைக்கு வந்த ஒரு சகோதரி முந்தானேத்து எதிர்பார்க்காத வேளையில மரித்து போனாங்க. So one of our church members in our Singapore church had died unexpectedly. அவங்கள வாழ்க்கையை நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்தது. Their life story is very surprising. சில நாளைக்கு முன்னாடி தான் நான் அவங்கள பார்க்க போனேன். I just went to visit them a few days ago. அன்னைக்கு ஆவியானவர் எனக்கு தெளிவா அவங்களோட கூட பேசும்படியா எனக்கு உணர்த்தினார். And the Holy Spirit led me to speak with them. நான் போகும்போது நல்லா உட்கார்ந்திருந்தாங்க. நல்லா அவங்க பார்த்தா ஒரு சிக்கே இல்லாத மாதிரி நல்லா தான் உட்கார்ந்திருந்தாங்க. She looked like she was perfectly fine. அவங்க ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் ஆகிறது. It's only been a few days since she accepted Christ. பல வருஷ சபைக்கு வந்தவர்களை விட But அவங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்க அப்படின்னா அந்த வந்த ஒரு வருஷம் சபையில ரொம்ப சின்சியரான ஒரு விசுவாசி என்று நான் சொல்ல முடியும். I can say that she is a very sincere believer, more than people that have been in church for few years. ஒவ்வொரு நாளும் காலை ஜெபத்துல அவங்க இருப்பாங்க. She will attend the early morning prayer every day. அவங்க இருப்பாங்க. They will be in every Bible study. என்னிடத்துல கேட்டாங்க. And she asked me, எனக்கு இங்கிலீஷும் தமிழும் ஒரே பேஜ்ல இருக்கிற மாதிரி பைபிள் வேணும். I need a Bible where I have English and Tamil. அவ்வளவு ஒரு தாகத்தோடு கூட அவர்கள் ஆண்டவரை தேடினாங்க. She seek God with such thirst and hunger. நேற்று அவங்க சவப்பெட்டி மேல அந்த பைபிள் இருந்ததை நான் பார்த்தேன். I saw the Bible on top of her coffin. அப்படியே எழுதி வச்சிருக்காங்க. She has annotated the Bible. அவர்களை நான் அன்றைக்கு பார்க்க போகும்போது And when I came to see her, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, தாங்க முடியல, வலிக்குதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. she said, I'm suffering so much, I cannot take it anymore. அவர்களிடத்துல ஏன் அப்படி நான் கேட்டேனே எனக்கு தெரியல. I don't know why I asked her that, நான் ஒரு கேள்வியை கேட்டேன். but I asked a question. இயேசு உங்களுக்கு அவரை தேடி அதுக்கு தான் வந்தீங்க, உங்களுக்கு சுகம் வேண்டும் அப்படியே நீங்க இயேசுவை தேடுறீங்களான்னு நான் கேட்டேன். Are you seeking Jesus because of health? ஏன்னா நான் அங்க உள்ள நுழையும் போது Because when I went inside, அப்படியே போன்ல வர்ஷிப் வீடியோ போட்டுட்டு அதோட கூட சேர்ந்து அவங்க முன்னாடி நான் வந்தது கூட அவங்க கவனிக்கல. she did not even notice because she was worshiping. ஒன்று என்கிட்ட சொன்னாங்க. And she said one thing. அவங்க சொன்ன பதில் உண்மையாவே என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. Her reply really made me think. என் கணவருக்கு சுகம் வேணும்னு தான் நான் வந்தேன். I only came because for my husband to get well. இப்ப என் மனசு அப்படி இல்ல. But now my heart is not like that. கடந்து போச்சு. All the days have passed by. அன்பு எனக்கு வேணும். But I want his love now. எனக்கு வேணும். But I want his presence now. He is enough for me. சமூகத்துல அவரோடு கூட இருக்க ஆசைப்படுறேன். I wish to be in his presence. என்னை எடுத்துக்கோங்கன்னு அவர்ட்ட சொல்லிட்டேன். I said, Lord, take me. உடனே சொன்னா, ஐயோ சிஸ்டர் அப்படி சொல்ல கூடாது. I said, don't say that, sister. அப்படி சொல்ல கூடாது, கிவ் அப் பண்ண கூடாது. You cannot give up like that easily. சொல்லிவிட்டு அவர்களுக்காக நான் ஜெபித்தேன். After saying that, I prayed for her. ஜெபித்துவிட்டு நான் கடந்து வந்தேன். I came back after மரண செய்தியை கேட்டபோது when I heard that she had passed away, என்னுடைய மனசு உடைஞ்சு போனது. I was heartbroken. ஏன் ஆண்டவரே எடுத்துட்டீங்கன்னு கேட்டேன். Why did you take her, Lord? என்னோடு பேசினார். And God spoke to me. உனக்கு அது புரியாது. You do not understand. நான் செய்கிறதை உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. But you cannot understand what I am doing right now. அழைத்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். God said that He will finish the purpose that He has called her for. ஆண்டவரோடு கூட அவர் சந்தோஷமா இருக்கிறாங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that she is with God happily now. Hallelujah. Hallelujah. Hallelujah.